ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாவட்ட நீதிமன்ற வேலை, அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரெக்யர்மெண்ட் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th பாஸ் டு எனி டிகிரி, அதாவது நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுக்கான ஜாபும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா up to 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணுன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஜாபுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து எந்த கேட்டகரிஸ்க்கும் வாங்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி அப்படின்னு 6 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்னும் ஃபர்தராக டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 6 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நான் இதிலிருந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து வந்து காட்டுறேன். மித்தது உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணணுமோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும்னா, நீங்கள் வந்து 7 இயர்ஸ் வந்து கிரிமினல் லாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரிமினல் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் ஓரல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த மாதிரியான சில எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொன்று பாருங்கள், மஸ்ட் ஹாவ் ஹேண்டில் அட்லீஸ்ட் 20 கிரிமினல் ட்ரையல்ஸ், அதாவது 20 கிரிமினல் ட்ரையல்ஸாவது நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் செஷன் கோர்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உங்களுக்கு குவாலிஃபிகேஷனெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து 50,000 வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 4 வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 30,000. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அதாவது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்னால் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளர்க்கு, அந்த போஸ்ட் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் எனி கிராஜுவேட்ஸ், அதாவது எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் முடிச்சிருக்கலாம். பேசிக் உங்களுக்கு வந்து வேர்ட் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி ஆப்ரேட்டர், அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும், ஏன்னா டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறக்கு. டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், ஏன்னா பெட்டிஷன் போடுறதுக்கான குட் டைப்பிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஆனால் ஸ்டார்டிங் சேலரி வந்து 20,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பியூன் வேலைக்காக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனை வந்து எஸ்எஸ்எல்சி இருந்தால் போதும். நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில், நீங்கள் எஸ்எஸ்எல்சிக்குள்ளே என்ட்ரு ஆயிருந்தாவே 10th போயிருந்தாவே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிறீங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 12,000 சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரொஃபைல்ஸ், அதாவது எந்தெந்த ஜாபுக்கு என்னென்ன ஒர்க் ப்ரொஃபைல் வந்து இருக்குன்னு ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அதாவது அது எப்படி நடக்குன்னா, அந்தந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கான்னு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கோட் ஆஃப் எத்திக்ஸ், இதையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகண்ட் நேம், உங்கள் நேமு, ஃபாதர் அல்லது வந்து மேரிட் உமனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜு, நீங்கள் என்ன ஜெண்டரு, ரெசிடென்டல் அட்ரஸ்ஸு, ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து சேம்பர் அட்ரஸ், இஃப் எனி இருந்தீங்கன்னா சேம்பர் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும், உங்களோட மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் வந்து பாருங்கள், கிராஜுவேட்ஸ் அப்படின்னா நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி அல்லது போர்டு, இயர் ஆஃப் பாஸிங்கு, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ. ப்ரொஃபஷனல் இன் டிகிரி எல்எல்பி, அதாவது வந்து நீங்கள் வந்து லா முடிச்சிருந்தீங்கன்னா அது உங்களோட யூனிவர்சிட்டி
எந்த இயரில் முடிச்சிருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, எல்எல்எம்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. இஃப் எனி அதர்னா அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் as லாயர், நெக்ஸ்ட்டு என்ரோல்மெண்ட் நேமு, எக்ஸ்பீரியன்ஸ் இன் பார் கவுன்சில் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் எவ்வளோ கேசஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியாக உங்கள் சிக்னேச்சர், ப்ளேஸ், டேட் போட்டு உங்கள் சிக்னேச்சர் வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் சைடு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். அதாவது 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து லீகல் எய்டட் டிஃபென்ஸ் கவுன்சில்ஸ்க்கு, இன்னொன்று வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்மேட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.